துரந்தர் 2 அதாங்க. துரந்தர் த ரிவெஞ்ச் மூவி எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஒன்லைனை பார்க்கறதுக்கு முன்னாடி படம் எப்படி இருக்குன்னு தான் நான் என்னோட கருத்தை சொல்ல போகிறேன். ஸோ அந்த படத்தில் நடித்த எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக ரன்பீர் சிங் இந்த மனுஷனுக்காக தான் அந்த படத்தை ஆஃப்கோர்ஸ் நான் பார்க்கவும் செஞ்சேன். பார்ட் 1 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பார்ட் 2 டிஸ்டர்ப் ஆகாதுன்னு நினச்சி பார்த்தேன். 4 மணி நேரம் அப்படிங்கும்போது கொஞ்சம் பயம் இருந்துச்சு. நைட் ஷோ வேற போகிறோம், என்ன நடக்க போகுது அப்படின்னுட்டு. பட் லிட்ரலி இந்த படம் ரொம்பவே அமேசிங் அப்படின்னு தான் சொல்லணும். கொடுத்த காசுக்கு ஒர்த்து அப்படிங்கிறதுல ஒரே சீனில் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுவும் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து இந்த ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணும்போது ஒருத்தர் இருப்பார். ஸோ அந்த சீன் அவர் செகண்ட் பார்ட்டில் வச்சு ஒரு டைலாக்கு, ஒரே டைலாக்கு தான், அந்த ஒத்த டைலாக்குக்கு தேட்டரில் கொடுத்த ரெஸ்பான்ஸு சரியான ரெஸ்பான்ஸு. எனக்கே ஒரு கூஸ்பம் மூமெண்ட்டாக அது ஆணுச்சு. படம் பார்த்துனீங்கன்னா நிச்சயமாக அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிளைமேக்ஸில் வந்து அந்த ட்விஸ்ட்டு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ அன்எக்ஸ்பெக்ட் ட்விஸ்ட்டு, அந்த காருக்குள்ளே இருந்த அந்த மனுஷனை ஐயாடியோ எதிர்பார்க்கவே இல்லை. இந்த படத்தை நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள், நல்லா இருக்குது.